ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்சல் விளாக். இன்றைக்கி நாங்கள் ஊட்டி ட்ரெயினில் போகிறோம். ஊட்டி ட்ரெயினில் போகிறது எப்படி போகணும், எங்கேருந்து போகணும் அப்படிங்கிற வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி ட்ரெயினுக்கு ஸ்டேஷன் வந்து டிக்கெட் வாங்கணும்னா ஒரு ஆளுக்கு 125 ரூபா வருது. இங்கே ஸ்டேஷன் வந்து டிக்கெட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின்கிட்ட வரும்போது ட்ரெயின்கிட்ட ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங். ஆன்லைனில் புக் பண்ணவங்க வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரெயினும் பிளாட்ஃபார்மில் கிளம்புற ரெடியாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஊட்டி வர போகக்கூடிய ஊட்டி ட்ரெயின். எல்லோரும் முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறது, உள்ளே செல்ஃபி எடுக்கிறதுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன். இந்த மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து தான் ஊட்டி ட்ரெயின் கிளம்புது. நீராவி என்ஜின் ட்ரெயின். நீராவி என்ஜின் ட்ரெயின்கிறனால என்ஜினில் வாட்டர் ஃபில் பண்ணி நீராவி ரெடி பண்ணி வண்டி இயக்க போகிறாங்க. ட்ரெயின் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிடும். அந்த நீராவி இன்ஜின் பார்க்குறக்கு எல்லோரும் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. நாங்களும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அடுத்து போய் ட்ரெயினில் ஏற போகிறோம். இந்த ஊட்டி ட்ரெயினுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ஜங்ஷனில் வந்து இந்த ட்ரெயின் கிளம்புது. பஸ்ஸில் வரவங்க கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்துட்டோம்னா மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். காரில் வரவங்க, பைக்கில் வரவங்க நேராக கொண்டு வந்து மேட்டுப்பாளையம் ஜங்ஷன்லேயே வண்டி போட்டு ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினில் புக் பண்ணுறது ஃபுல்லாக ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். ஆன்லைனில் புக் பண்ணால் 3 மாதத்துக்கு ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே ட்ரெயின் பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் ட்ராவல். காலையில் 7 கிடைக்கிறாங்க, 12:30 மணிக்கு தான் மேலே போகுது. அப்படி போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு எங்கேயும் ஃபுட்டு கிடைக்காது. அதனால் இங்கே மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேயே நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கணும், இல்லை பார்சல் வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே கேன்டீன் இருக்குது. கேன்டீன்லேயே கிடைக்குது. டீ, காஃபி, டிஃபன் எல்லாமே இங்கே கேன்டீனில் கிடைக்குது. காலைல 7:15ங்கிறனால நம்ம எப்படியோ ஒரு 6 மணி 6:30க்கெலாம் நம்ம இங்கே ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆனோம்னா தான் நம்ம ட்ரெயின் சீட் பிடிச்சி கன்ஃபார்ம் பண்ணி இருக்க முடியும். அந்தளவுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் முன்னாடியே வர்றது பெட்ரு. வண்டி கிளம்ப ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி கிளம்பி போக போகுது. இங்கே பாருங்கள், இன்ஜின் டெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இன்ஜின் இயக்கத்தில் தான் நம்ம வண்டி கிளம்புது. நீராவி ஃபுல்லாக வெளியேறதை நல்லா பார்க்குறோம். எல்லா ட்ரெயின்லேயும் என்ஜின் முன்னாடி போயிட்டுருக்கோம், பின்னாடியே பெட்டி போகும். இந்த ட்ரெயினில் பெட்டி முன்னாடி போயிட்டுருக்கோம், பின்னாடி இந்த இன்ஜின் தள்ளுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன்லேருந்து ஊட்டி போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டேஷனை நின்று போகணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி ட்ரெயினில் போகிறது. இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆயிலெலாம் விட்டு ரெடி பண்ணுறாங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கேருந்து கிளம்புறதுக்கு நம்ம ட்ரெயின் கிளம்பி போயிட்டுருக்குது. மேட்டுப்பாளையம் ஜங்ஷன்லேருந்து ஊட்டி நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். மெதுவாக போகுதுங்க. நம்மளுடைய சீட்டில் இருந்து அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்குறோம். இந்த ஸ்பீடில் தான் ட்ரெயின் போகும், அதிக ஸ்பீடெலாம் போகாது. இதே ஸ்பீடில் தான் போகும்னு சொன்னாங்க. எவ்வளோ மெதுவாக போகுது, இதே ஸ்பீடில் போகிறது தான் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஆகுது ஊட்டி போய் ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கிடையில் ஒரு 10 to 15 ஸ்டேஷன் வரைக்கும் நின்று போகணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஊட்டி நோக்கி போயிட்டுருக்கிற ட்ரெயினுக்கு பச்சை கொடி காட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஊட்டி மலை ட்ரெயின் பயணம் நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள், நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.